அந்த லெவல்ஸுமே அதிகமா போயிட்டே இருக்குல்ல சார். நீங்க வந்து ரெடி பண்ணுவீங்களா? ஸ்கிரிப்ட்ட ரெடி பண்ணி விஜய் சாருக்குன்னு அப்படியே மாஸா அமைப்பீங்களா? இல்ல அவருக்கு வந்து அந்த நாலேட்ஜ் நெறைய இருக்கு. ஓகே. கதைய உள்வாங்கி அத பிடிக்கிறது. பாட்டு கூட ரொம்ப நல்லா செலக்ட் பண்ணுவார். ஓகே. நல்லா பண்ணுவார். சச்சின்ல உங்களுக்கு பிடிச்ச பாட்டு எது சார்? கண்மூடி திறக்கும். கண்மூடி. ஓகே. இப்ப பொதுவா படங்களுடைய கதைகள் விஜய் சார் கேட்டு உங்கள நாடுவாரா? இல்ல நீங்க கேட்ட கதைகள அவர்ட்ட சொல்வீங்களா இல்ல சார்? அவரு தான் அதெல்லாம் டிசைட் பண்றது. ஓகே. அவரு டைரக்டர்ஸ். கதை கேட்ட உடனே என்ன கூப்பிட்டு, இன்னார்கிட்ட கதை கேட்டேன் சார் நல்லா இது நீங்க ஒரு தடவ கேட்டுருங்கன்னாரு. ஏன் தம்பி நீ தான் நல்லா கதையெல்லாம் கேட்கிறதா சரி நீ இல்ல நீங்க ஒரு தடவ கேளுங்க. அந்த ஒரு 2005லேருந்து டிராவல் பண்ணிட்டீங்க சார் விஜய் சார் கூட. அவருடைய ஒன் குவாலிட்டி அவரு இன்ன வரைக்கும் அவர் மாறல. தம்பி அப்படியே தான் இல்ல இருக்காரு. அதாவது எப்படின்னா, அமைதி, ம். எந்த இடத்துலயும் கோபப்படாத தன்மை, ம். எந்த சூழ்நிலை வந்தாலும் தன்னை மாத்திக்காத ஒரு நிலைமை, அதெல்லாம் பெரிய குடுப்பினை. ஓகே. ஆரம்பத்துலேருந்து இப்போ வரைக்குமே நீங்க சினிமால ஒன்றி இருக்கனால நெறைய விஷயங்கள் பார்த்துருப்பீங்களே சார். இப்ப நீங்க சினிமால வந்துட்டு இந்த ஒரு உச்சத்த அடையணும், இந்த விஷயத்த நான் பண்ணணும் தமிழ் சினிமாவுக்காக அப்படின்னு நீங்க நினைக்கிற ஒரு விஷயம் ஏதாவது இருக்கா சார்? இல்லம்மா அதாவது இந்த சினிமாவை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துன்னு போகணும். இதுதான் நம்ம நினைக்கிறது. ஓகே.